உங்க வாழ்க்கையில இனி இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில இருந்து மாறவே மாறாது, இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இவங்க கூடயே தான் நான் வாழணும் போல, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனை, ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருந்துட்டே இருக்கா? நீங்க பல வருஷங்களாக நீங்க ஜெபிக்கிறீங்க, என்னெல்லாமோ நீங்க பண்ணி பாக்குறீங்க, ஆனாலும் உங்க சூழ்நிலை பிரச்சனை அதே மாதிரியே தான் இருந்துகிட்டே இருக்குதா? தொடர்ந்து முடிவடையாத பிரச்சனையா இருந்துகிட்டே இருக்குதா? அடுத்த பிரச்சனையா உங்க வாழ்க்கையில வந்து நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? இல்லனா நீங்க யாரிடமும் சொல்லாம தனிமையில நீங்க அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனிமையின் பாதையில நீங்க நடந்து கொண்டிருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க வாழ்க்கையில இப்படி மதில் போல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உங்களோடு கூட தான் பேச போறாங்க. ஏன்னா இந்த காலை வேளையிலேயே நான் ஏன் வாழணும், என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்துகிட்டே இருக்குது, நான் ஒவ்வொரு வாட்டையும் அதை தாண்டி வர முயற்சி பண்றேன், ஆனா என்னால முடியல, இனி நான் எதுக்கு வாழணும், இனி நம்ம பேசாம நம்ம வந்து செத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட தான் பேசி கொண்டிருக்கிறாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், ஆனா ஆண்டவரால அந்த பிரச்சனைகளை, அந்த மதுல தேவனால இடித்து போட முடியும். சோ இந்த நாள்ல விசுவாசத்தோட இந்த வீடியோவை நீங்க பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாவற்றையும் இடித்து நீங்க ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் உங்களுக்கு கண்டிப்பா கிருபை செய்வாங்க. முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இந்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் எரிகோவை கைப்பற்றவே இல்லை. ஆனா கர்த்தர் அதற்கு முன்பாகவே அவங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாங்க. என்னன்னு பாருங்க, உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து வாக்கு பண்றாங்க. அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே, நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை செய்து முடிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே தேவன் அவங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த தேசத்துக்குள்ள போகிறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. ஆனா அவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பெரிய மதில், ஒரு தடையா அவங்களுக்கு முன்னாடி இருக்குது. அதுதான் எரிகோ நகரம். அந்த எரிகோ நகரம் ரொம்ப உயரமா இருக்குது, பயங்கர வலிமையா இருக்குது. நம்ம மனிதர்களால அதை உடைத்து நம்ம அதை தாண்டி வந்து நம்மளால போகவே முடியாது. அது ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம். அப்போ தேவன் யோசுவாவிடத்துல வந்து சொல்றாங்க, நீங்க 6 நாட்கள் இந்த நகரத்தை ஒரு முறை நீங்க சுற்றி வாருங்க, ஆனா 7வது நாள்ல 7 முறை நீங்க சுற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் எக்காலம் ஊதப்படும் போது நீங்க எல்லாரும் ஆரவாரத்தோட நீங்க ஆர்ப்பரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாங்க. இத பாருங்க, இத நம்ம கேட்கிறப்போ எப்படி இருக்கும், ரொம்ப விசித்திரமா இருக்குது. இது ஒரு பெரிய மதில் இருக்கு, அதை நம்ம எப்படி உடைக்க முடியும்? ஒண்ணு நம்ம வந்து ஏதாவது ஆயுதத்தை வச்சு அதை நம்ம வந்து உடைக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய சக்தியை வச்சு அதை உடைக்கலாம். ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க 6 நாட்கள் அதை வந்து ஒவ்வொரு முறை சுற்றி வரணும், 7வது நாள் மட்டும் நீங்க 7 முறை அதை சுற்றி வந்து எக்கால ஊதுறப்போ நீங்க மகா சத்தமா என்ன பண்ணணும்னா ஆர்ப்பரித்து நீங்க ஆரவாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, முதல் நாள்ல அவங்க சுற்றி வராங்க, மதில் இடிஞ்சு விழல, மதிலுக்கு எந்த சேதமுமே இல்லை, அது அப்படியே தான் இருக்குது. அப்படியே 2வது நாள் அவங்க சுற்றி வராங்க, 2வது நாளும் அதே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இப்படியே 6 நாட்கள் போகுது, இன்னும் எந்த ஒரு மாறுதலுமே இல்லை, அறிகுறியே இல்லை. அவங்க சோர்ந்து போகல. என்னடா இது, ஆண்டவர் நம்ம கிட்ட இப்படி செய்ய சொன்னாங்க, நம்மளும் கீழ்ப்படிஞ்சு செய்யறோம், ஆனாலும் அதுல எந்த ஒரு மாறுதல் வரல, எந்த ஒரு அடையாளமே வரலையே அது இடிஞ்சு விழுறதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க எந்த விதத்திலயும் அவங்க யோசிக்கவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவர் சொன்னாங்க அதை நம்ம அப்படியே செய்யணும் அப்படின்ற ஒரு கீழ்ப்படிதல் அவங்களுக்குள்ள இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க 7வது நாள்ல ஆண்டவர் சொன்ன மாதிரி 7 தடவை அவங்க என்ன பண்றாங்கன்னா சுத்தி வராங்க. இப்போ எக்கால ஊதப்படுது,
உடனே இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மகா சத்தத்தோட ஆர்ப்பரித்ததை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த நேரத்துல அவங்களுடைய சத்தம் வெறுமையா மனிதர்களுடைய சத்தமா மட்டும் இருக்கல, அது விசுவாசத்தின் சத்தமா இருந்தது, ஒரு துதியின் சத்தமா இருந்தது, அவங்க தேவனை நம்பின அந்த நம்பிக்கையின் சத்தமா இருந்தது. சோ அந்த நேரத்துல பல வருடங்களா அசையாம நின்ற அந்த எரிகோ மதில் அன்னைக்கு இடிஞ்சு விழுந்ததை நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்த ஒரு நாள் செஞ்சிருப்போம், 2 நாள் செஞ்சிருப்போம், அதுக்கப்புறம் இன்னும் என் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரவே இல்லையே, அப்படியே தானே என் வாழ்க்கை இருந்துட்டே இருக்கு, இனி நான் எதுக்கு பண்ணணும், ஆண்டவர் எனக்கு எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்க தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க 7 நாட்கள் செஞ்ச போது மட்டும்தான் அந்த எரிகோ மதில் விழுந்ததை நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார் அப்படின்னா அதை கண்டிப்பா ஆண்டவர் செய்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவாங்க. ஏன்னா அவர் வாக்கு மாறாத தேவன். அப்போ உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கணும், இன்னொன்னு கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவர் சொன்னா அந்த காரியத்தை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்ற ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், இன்னொன்னு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் எனக்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காங்க, கண்டிப்பா எனக்கு இதை செய்வாங்க அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் தேவன் மேல உங்களுக்கு இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா துதி தான் ரொம்ப ஒரு மெயினான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு நன்மை செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தேவனை துதிக்கிறது உண்டு. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை செஞ்சீங்க, இந்த காரியத்தை எனக்கு செஞ்சீங்க, அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை துதிக்கிறது உண்டு. ஆனா இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தேவனை துதிக்கிறோமா? இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க இதுல எரிகோ மதில சுற்றி வந்தாங்க. அப்ப அவங்க மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்கிறாங்க, தேவனை துதிக்கிறாங்க, தேவனுடைய நாமத்தை அவங்க மகிமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மதில்கள் இடிந்து விழுந்ததை நம்ம பாக்குறோம். சோ நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மலை போன்ற ஒரு மதில் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், ஆனா நீங்க தேவனை துதிக்க துதிக்க அது எவ்வளவு பெரிய மலை போன்ற ஒரு மதிலா இருந்தாலும் அது இடிந்து விழும். துதிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. சோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு மதில்கள் காணப்படலாம். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், நோயா இருக்கலாம், இல்ல உங்க குடும்பத்துல சமாதானம் இல்லாததா இருக்கலாம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் இயேசுவால அந்த மதிலை உடைக்க முடியும். அப்போ அதற்கு தேவையானது ஒரு 3 விஷயம் தான். என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், இன்னொன்னு ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும், 3வது தேவனை நம்ம துதிக்கணும். தேவன் நமக்கு நன்மை செய்தா மட்டும்தான் நம்ம தேவனை துதிப்பேன் அப்படின்றது இல்லாம, தேவன் நம்மளுடைய வாழ்வுல அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். சோ இன்று உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான ஒரு மலை போன்ற ஒரு மதில் உங்க வாழ்க்கையில நின்று கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க அதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அதை காட்டிலும் வல்லவர், பெரியவர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. சோ இந்த நாள்ல நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, அப்பா இன்னையில இருந்து நான் உங்க மேல விசுவாசமா இருப்பேன், நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன்பா, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்தாலும் நடக்கா விட்டாலும் நான் உங்களை துதிப்பேன்பா அப்படின்ற ஒரு காரியத்தை நீங்க முடிவெடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மதில்கள் எல்லாவற்றையும் தேவன் இடித்து போடுவாங்க. இந்த நாள்ல நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா இந்த நாளையும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பெரிய மதில்கள் அப்பா காணப்படலாம்ப்பா, ஆனாலும் அந்த மதில்களை காட்டிலும் பெரியவர் நீர் அவங்களோடு கூட இருக்கிறீரப்பா. இந்த நாள்ல தகப்பனை உமக்கு பயந்து தகப்பனை சப்பா உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை அப்பா நீங்க அப்பா கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த வேலையில இந்த நேரத்துல அப்பா யாரெல்லாம் தகப்பனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா, இந்த நாள்ல இருந்து நான் உங்களுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு உம்மை துதிப்பேன் என்று சொல்லி அப்பா இந்த நாள்ல ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தங்களையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாவதாக தகப்பனே அப்பா. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அப்பா, பல வருடங்களாக அப்பா தீராத நோய்கள், கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா உம்மால் தகப்பனை சப்பா அதை மாற்ற முடியும் அப்பா. உம்மால் அந்த மதிலை இடித்து போட முடியும் அப்பா. அதை தாண்டி அவங்க அப்பா நடந்து வந்து உமக்காக சாட்சியாய் வாழ வைக்க உம்மால முடியும் அப்பா. இந்த நாள்ல அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நீ செய்கிறதற்காக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற தகப்பனே சப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. இதுதான் என்னுடைய முடிவு, இதுக்கு மேல
என்னால முடியாது என்று சொல்லி சோர்வோடு அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தை நீ தேற்றி அவர்களோடு கூட நீங்க பேசினதற்காக சுவாமி உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள் முழுதும் நீங்க அவங்களோடு கூட இருந்து நீங்க வழி நடத்துங்கப்பா. முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மதில்கள் பிரச்சனைகள் இதை பார்த்து தகப்பனே அவங்க பயந்து போகாதபடி தேவனை உம்மை நோக்கி பார்த்து உம்மது கையை பிடித்தப்பா அவங்க நடக்க நீங்க கிருபை கொடுங்கப்பா. இந்த நாள் முழுதும் உங்களுடைய ஞானம் உங்களுடைய பிரசனம் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தவங்களோடையும் கர்த்தர் பேசிப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். சோ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மதில்கள் பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு நொடியில ஆண்டவரால அதை இடித்து போட முடியும். சோ இன்னையிலிருந்து நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு தேவனுடைய நாமத்தை நீங்க துதித்து கொண்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்க அதை எங்களுக்கு நீங்க சாட்சியாவும் சொல்லுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்பதான் இந்த சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா வாய்ஸ் நோட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.